அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். அனைத்திற்கு உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். தாயகத்திலிருந்து தாய ஊடகவியலாளர் இராமேதர் இணைகின்றார். வணக்கம் ராமேதரன். வணக்கம் அண்ணா. அன்பர்களுக்கும் நேர வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் செம்மணி புதகுழி தொடர்பான விடயங்களை பார்ப்போம். ராமேதரன், செம்மணி புதகுழி அகழ்வு பணி நடைபெற்று 46வது நாள் இன்று முடிவுக்கு வந்திருக்கின்ற நிலையில் செம்மணி புதகுழியில் இன்று என்ன நடந்தது என்பதை உங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? நிச்சயமாக. செம்மணி சிந்துபாத்தி இந்த மயானத்திலே அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கை இன்றைய தினம் 46வது நாள் முடிவுக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே இதுவரை மொத்தமாக 100வது நாள் அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது செம்மணி சிந்துபாத்தி இந்த மயான அகழ்வு நடவடிக்கை 1ஆம் கட்டம், 2ஆம் கட்டமாக, 3ஆம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் அகழாய்வு தளம் 1, 2 என 2 தளங்களிலே அங்கே அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இப்ப இவ்வாறாக அகழாய்வு தளம் 1, 2லே கடந்த 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அகழ்வு நடவடிக்கை இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 100வது நாளை எட்டி இருக்கின்றது அகழ்வு நடவடிக்கை. அந்த 100வது நாள் 3ஆம் கட்டத்திலே 46வது நாள். இவ்வாறான நிலைமையிலே மொத்தமாக இதுவரை மொத்தமாக 100 நாட்களிலே 507 எண்பு தொகுதிகள் அங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதிலே 501 எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே மீண்டும் தொடர்ச்சியாக ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய வகையிலான விடயங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நேற்று முன்தினம் அங்கே நான் நினைக்கிறேன் 488வது எண்பு தொகுதியாக அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதியோடு பிணைந்ததாக மேலும் சில எண்பு தொகுதிகள் அங்கே காணப்பட்ட எண்பு தொகுதி காணப்படுகின்ற நிலைமை அங்கே அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதனோட அமைப்புகளை பார்க்கின்ற போது ஒரு கிடையாக ஒரு எண்பு தொகுதி இருக்கின்றது. அதோடு மண்டையோட்டோடு ஒட்டியவாறு இன்னொரு மண்டையோடு காணப்படுகின்றது. அது அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு அமர்ந்த நிலையில் இருப்பது போன்றுதான் அது காணப்படுகின்றது. அது முழுமையாக அகழ்வு செய்யப்படுகின்ற போதுதான் அந்த விடயத்தினுடைய முழுமையாக அதை காண முடியும். அதே நேரத்தில் கடந்த சில நாட்களாக அகழ்வு நடவடிக்கை இடம்பெறுகின்ற போது மீண்டும் ஒரு சிறு குழந்தையினுடைய எண்பு தொகுதியோடு இணைந்ததாக இன்னொரு எண்பு தொகுதி அங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே அருகருகாக ஒரு குழந்தையும் மற்றும் ஒரு வயது வந்த ஒருவருடைய எண்பு தொகுதியும் அருகருகே காணப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இப்ப இன்றைய தினமும் ஒரு சிறுமியினுடைய வளையல் காப்பு ஒன்று சான்று பொருளாக மீட்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர சில நாணய குட்டிகள் மற்றும் சில பொத்தான்கள் அங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. சிறுவர்களுடையதாக இருக்கலாம் என்று அடையாளம் காணக்கூடிய வகையிலே அந்த பொத்தான்கள் மற்றும் ஒரு சிறுமியினுடைய காப்பு மற்றும் நாணய குட்டிகள் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் அங்கே அதே நிலையிலே ஆரம்ப நிலையிலிருந்து நாங்கள் பார்த்து வருவதை போன்று சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் என எந்தவித வேறுபாடுகளும் இல்லாமல் ஒரு பரவலாக அங்கே எண்பு தொகுதிகள் அங்கே மீட்கப்பட்டு வருகின்ற நிலைமை தற்போதும் இந்த 100வது நாளிலும் தொடர்கதையாக இருக்கின்றது. ஆகவே வயது வேறுபாடின்றி அங்கே ஒரு கூட்டாக அங்கே ஒரு படுகொலை சம்பவம் இடம்பெற்று அவர்கள் அங்கே கொத்து கொத்தாக கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருக்கிறதனுடைய ஒரு சாட்சியமாகத்தான் இந்த சிந்துபாத்தி உண்மையான புதைகுழி என்பது விரிவாக்கம் அடைந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில இலங்கையிலே இதுவரை அடையாளம் காணப்பட்ட புதைகுழிகளிலே பாரிய புதைகுழியாக அது மாற்றம் அடைந்திருக்கு. ஏற்கனவே அது 400 கடக்கின்ற போதே அவ்வாறான நிலையை எட்டிவிட்டது. இந்த நிலையிலே தற்போது 500 கடந்து அது செல்கின்றது. ஏற்கனவே செம்மணி அந்த பகுதியிலே காணாமலாக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு 600ஆக ஒரு குத்து மதிப்பாக சற்று வரக்கூடிய 600 பேர் அங்கே காணாமலாக்கப்பட்டிருக்கலாம் என்பதாக அப்போது அந்த செம்மணி தொடர்பான தகவல்கள் இருக்கின்றது. ஆனால் இன்று அந்த சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மட்டும் 500 கடந்திருக்கின்றது அந்த அங்கே மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகளுடைய எண்ணிக்கை. ஆகவே இது ஒருவேளை இந்த சிந்துபாத்தி இந்து மயான அகழ்வு நடவடிக்கை நிறைவுக்கு வருகின்ற போது அது சில வேளை ஒரு 1000 தொடுவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால் இதை எதிர்பார்த்ததை விட ஒரு பாரதூரமான
ஒரு ஒரு படுகொலை சம்பவத்தினுடைய ஒரு சாட்சியமாகத்தான் இது மாறும் என்கின்ற ஒரு ஒரு ஐயமும் எழுந்திருக்கின்றது. என்றால் அந்த செம்மணி, சிந்துவாத்தி, இந்து மயானம் உள்ளிட்ட பகுதிகளில் காணப்படுகின்ற அந்த மனித புதைகுழி என்பது, ஒருவேளை அந்த செம்மணி பகுதியை கடந்து யாழ்குடா நாட்டில ஏனைய இடங்களிலே கைது செய்யப்பட்டவர்கள், இல்ல கடத்தப்பட்டவர்கள், இல்ல விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் கூட இந்த இடத்திலே தான் கொண்டு வந்து அவர்கள் புதைத்திருக்கின்றார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு எழுகின்றது. என்றால் அந்த எண்ணிக்கை என்பது அவ்வாறு அதிகரிக்கின்ற போது, இது ஒரு ஒரு பாரிய ஒரு புதைகுழியாக இது மாறலாம் என்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே இந்த நாளுக்கு நாள் அது ஒரு பாரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய வகையிலானதாகத்தான் இந்த செம்மணி, சிந்துவாத்தி, இந்து மயான அகழ்வு நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே 3ஆம் கட்டம் மொத்தமாக 56 நாட்கள் அகழ்வு நடவடிக்கை நடப்பதற்கு ஏற்கனவே அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது. அதிலே 46வது நாள் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 10 நாட்கள் இந்த சிந்துவாத்தி, இந்து மயானத்தில் இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகின்றது. அந்த வகையிலே 100 நாள் அகழ்விலே 507 எண்பு தொகுதிகள் கைக்குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், பெரியவர்கள் என வயது வேறுபாடு இல்லாமல் அங்கே 507 பேருடைய எண்பு தொகுதிகள் அங்கே அடையாளம் காணப்பட்டு 501 எண்பு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றது. இதில் நாங்கள் விசேடமாக நாங்கள் குறிப்பிட வேண்டுமாக இருந்தால் இந்த 507 எண்பு தொகுதிகளிலே பல வகையான பண்மையிலே நாங்கள் கடந்த வாரம் கூட நாங்கள் பார்த்திருந்தோம். ஒரு தலை இல்லாமல் முண்டமாக காணக்கூடிய அந்த எண்பு தொகுதி கூட மீட்கப்பட்டிருக்கின்றது. அந்த மண்டையோடு இல்லாமல் கழுத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய எண்பு தொகுதிகள், சில எண்பு தொகுதிகள் அவ்வாறு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே பெரிதொரு இடத்திலே மண்டையோட்டு குவியல்கள் காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இனிமேல் வருகின்ற ஆய்வுகளில் தான் அந்த தலை இல்லாமல் மண்டையோடு இல்லாமல் மீட்கப்பட்ட எண்பு தொகுதிக்கும் தனியாக மண்டையோட்டு குவியல்களாக மீட்கப்பட்ட எண்பு கூடுகள் மண்டையோட்டுக்கு சம்பந்தம் இருக்கின்றதா, இல்லை அவை வேறு வேறானவையா என்பதை கூட இதுவரை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆகவே ஒரு தலை துண்டிக்கப்பட்ட நிலைமையிலே அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிறுவர்கள், கைக்குழந்தைகள் அங்கே மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். சிறு கைக்குழந்தை அனைத்தவாறு எண்பு தொகுதிகள் அங்கே மீட்கப்பட்டிருக்கின்றது. அமர்ந்த நிலைமையிலே எண்பு தொகுதி மீட்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் அந்த 2 எண்பு தொகுதிகள் பார்த்து 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கையிலும் அவ்வாறான ஒரு காணப்பட்டது. தற்போது 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கையிலும் அவ்வாறான ஒரு எண்பு தொகுதி காணப்பட்டது. ஆகவே அமர்ந்த நிலைமையிலே காணப்பட்டது. தற்போது மீட்கப்பட்டது ஒரு மிக கொடூரமாக, அதாவது அந்த தாடை பெயர்க்கப்பட்ட நிலைமையிலே, தலை மேல் நோக்கி பார்த்த நிலைமையிலே, ஒரு ஒரு அவலட்சணமான நிலைமையிலே அந்த அமர்ந்த நிலைமையில இருந்த எண்பு தொகுதி காணப்பட்டது என்று சொன்னால், மிக கொடூரமான சித்திரவதைக்கு பின்னர் அந்த இடத்திலே கொண்டு வந்து அவ்வாறான நிலைமையிலே அவர்கள் ஒரு அரைகுறை உயிரோடு அங்கே புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் அந்த எண்பு கூட்டினுடைய நிலையை வைத்து பார்க்கின்ற போது தெரிகின்றது. அது மாத்திரமல்லாம பல எண்பு கூடுகள் இப்போது மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்ட, குறிப்பாக மண்டையோடுகள் சிதைவடைந்த நிலைமையிலே காணப்பட்டிருக்கின்றது. மண்டையோடுகள், பெரும்பாலான மண்டையோடுகள் வெடிப்புகளோடு, அந்த வெடிப்புகள் என்பது ஒரு சாதாரண வெடிப்பாக, இயற்கையாக அந்த இடத்தில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள் காரணமாக ஏற்படுகின்ற வெடிப்பாக அல்லாமல் மிக பாரதூரமாக அவர்கள் அந்த உயிரிழக்கின்ற போதே, இல்லை அந்த புதைக்கப்படுகின்ற போதே பாரிய ஒரு தாக்குதல்களினால் அவர்களுடைய மண்டையோடுகள் ஒரு சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலும், மண்டையோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய தாடை பகுதிகள் எல்லாம் பெயர்க்கப்பட்ட நிலைமையிலே பல எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது மிக ஒரு திட்டமிட்ட வகையிலே அங்கே ஒரு 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 படுகொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றது. அவர்கள் ஒரு வழக்கமான ஒரு இயல்பான நிலைமையை கடந்து மிக கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அங்கே படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய ஒரு எண்பு கூடுகளாகத்தான், இல்லை அவர்களுடைய ஒரு புதைகுழியாகத்தான் இந்த செம்மணி, சிந்துவாத்தி, இந்து மயானம் எங்களுக்கு சாட்சியமாக மிளர்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் மிக இல்லை. மிருகத்தனமாக கொலை செய்திருக்கிறார்கள், வயது வேறுபாடின்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது, அதாவது குறிப்பாக நீங்கள் கூறினீர்கள் சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள் என்று சொல்லும் பொழுது உடனடியாக எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த நாடுகள் உங்களுக்கு தெரியும், காசாவில் எப்படி குழந்தைகளை குறிவைத்து கொன்றார்கள், பெண்களை குறிவைத்து கொள்கிறார்கள் என்றால் இனப்பரம்பலை இல்லாமல் ஆக்குவதற்காக. அதைத்தான் இங்கே திட்டமிட்டு செய்வது போல் தெரிகிறது. இனி இப்போ நீங்கள் ராமேந்திரன், நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூறினீர்கள் சான்று பொருட்கள் மீட்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் கூறும் பொழுது என்ன விதமான சான்று பொருட்கள் மீட்கப்பட்டது, அதனுடைய நிலவரம் என்ன என்று கூறுவீர்களா? நிச்சயமாக தொடர்ச்சியாக இப்போது இந்த 100வது நாள் அகழ்வு நடவடிக்கையிலே 150வது சான்று பொருள் மீட்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ குறிப்பாக
தொடர்ச்சியாக பல்வேறு சான்று பொருட்கள், அதாவது அணிகலன்கள், அ மற்றும் நாணயங்கள், உலோகங்கள் உள்ளிட்ட பல சான்று பொருட்களாக மீட்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த சிறுமி அ அந்த யுனிசெஃப் புத்தகப்பை, அதேபோன்று அ இந்த மலை அங்கி உள்ளிட்ட அப்படியான விடயங்கள், அதோடு இணைந்ததாக காலணிகள், அ நாணய குத்திகள், இப்படியாக பல்வேறு வகையான சான்று பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை இந்த 100 நாள் அகழ்வு பணியிலே 150 சான்று பொருட்கள், 507 எண்புக் தொகுதிகள் முழுமையாக அடையாளம் காணப்பட்டதோடு, 501 முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று சான்று பொருட்களாக 180 சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற அ உத்தரவுக்கு அமைவாக அது உரிய இடத்திலே நீதிமன்ற மேற்பார்வையிலே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சான்று பொருட்களும் எண்பு தொகுதிகளோடு சேர்ந்து இப்போது உரிய பாதுகாப்புகளோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று உண்மையிலே இப்ப காசா விடயம் வருகின்ற போது தற்போது இன்றைய தினம் கூட ஒரு செய்தி வந்திருந்தது. கடந்த 300 நாட்களிலே 300 குழந்தைகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அ தினசரி ஒரு குழந்தை என்ற வீதத்திலே அங்கே அவர்கள் குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்ற விடயத்தை ஐநா அமைப்பொன்று அந்த புள்ளிவிவரங்களோடு வெளியிட்டிருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே காசாவிலே கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையிலே கடந்த 300 நாட்களில் மட்டும் 300 குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றனர். உண்மையிலே சர்வதேச ரீதியாக தமிழர்கள் ஒரு பாரபட்சமாக பார்க்கப்படுகின்ற நிலைமை. உண்மையில உங்களுக்கு தெரியும் அந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடங்கிய போதும் அங்கே ஒரு சாதாரணமாக மேற்குலக ஊடகங்கள் அந்த ரஷ்யாவுக்கு எதிராக அந்த விடயத்தை திருப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அதை பூதாகரப்படுத்தினார்கள். ஒரு 5 பேர் 10 பேர் கொண்ட புதைகுழிகளை கூட பாரிய புதைகுழிகளாக அங்கே உருவகப்படுத்தி சர்வதேச ஊடகங்கள் அதை முதன்மைப்படுத்தின. ரஷ்யா மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை செய்திருக்கின்றது, போர்க்குற்றம் ஈடுபட்டிருக்கின்ற ரஷ்யாவுக்கு எதிராக சர்வதேச தடை விதிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒப்பாரி வைத்தார்கள். ஆனால் இன்று செம்மணி சிந்துவாத் இந்து மயானம் ஒரு சிறிய நிலப்பரப்பு, ஒரு குறுகலான சிறிய நிலப்பரப்பிலே தற்போது 100 நாட்களிலே 500 கடந்து இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்படுகிறது. இன்று வரை எந்த சர்வதேச ஊடகங்களும் இதற்காக குரல் கொடுப்பதாக தெரியவில்லை. ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் இதற்கான ஒரு சுயாதீனமான விசாரணைகளை மேற்கொள்வதற்கான அழுத்தங்களை கொடுப்பதாக இந்த நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்க முடியவில்லை. அப்படியான ஒரு மெத்தன போக்கு தான் இலங்கை அரசாங்கத்துக்கு கூட ஒரு வசதியாக இருக்கின்றது தான் நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள முடியும். ராமதரன், அதிகப்பெரிய மனித புதகுழியை உருவாக்கிய இலங்கை சாதனை படைத்திருக்கின்றது. பெரிய ஒரு சாதனை படைத்திருக்கின்றது. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், அங்கே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கூறும்பொழுது உங்களுடைய குரலிலேயே மாற்றம் காணுகிறது. எலும்பு தொகுதிகளை அடையாளம் காணுகிறார்கள், அமர்ந்த நிலையில் இருக்கிறார்கள், குழந்தைகளுடைய தடயங்களை கண்டுபிடிக்கிறார்கள் என்று கூறும்பொழுது அந்த பெரிய ஒரு தாக்கத்தையே எனக்கு நீங்கள் கூறுவதை வைத்தே நான் உணர்கின்றேன். இப்படியான இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நீதி அமைச்சர் அங்கே சென்றார், தொடர்ந்தும் கூறிக்கொண்டு வருகின்றார் இதற்கான நீதி கட்டாயம் கிடைக்கும் என்றார்கள். ஆனால் அதுக்கிடையில் கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னதாக திசை திருப்புவதற்கான சில விடயங்கள் நடத்தப்பட்டது. இருந்தாலும் இப்பொழுது திசை திருப்பினால் அது பிரச்சனை உருவாக்கும் என்று சிந்திக்கிறார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஒன்று மட்டும் கூறுகிறார்கள், நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று அனுரகுமார திசாநாயக்கா அவர்களும் கூறினவர், நீதி அமைச்சரும் கூறியிருக்கின்றார். இப்போ எதிர்பாராத அளவுக்கு இவ்வளவு பெரிய எலும்பு தொகுதிகளை கண்டுபிடித்திருக்கிறார் என்றால் இந்த வாக்குறுதிகளை கடந்து வேறு ஏதாவது எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றார் இந்த செம்மணி புதகுழி தொடர்பாக? நிச்சயமாக மாற்றமான ஒரு பதில்தான். ஹர்ஷன் நாணயக்கார சில நாட்களுக்கு முன்னர் கூட பாராளுமன்றத்திலே மிக ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார், செம்மணி புதைகுழி விவகாரத்திலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் ஆணித்தரமாக கூறினார். ஆனால் இவர்கள் வரும் வாய்வார்த்தையாக இந்த விடயங்களை கூறிக்கொண்டு வருகின்றார்களே தவிர அதை கண்டுபிடிப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளுமே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. வெறுமனே இந்த அகழ்வு நடவடிக்கையை மட்டும்தான் தங்களுடைய சாதனையாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நீதித்துறையும் போலீஸ் தரப்பும் சுயாதீனமாக செயல்படுகின்றது. அவர்கள் இதிலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் உள்ளிட்டவர்கள் கண்காணிப்போடு இது எந்தவித தடையும் ஏற்படுத்தாமல் அது சரியான முறையிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு தகவலை மட்டும்தான் தங்களுடைய சாதனையாக கூறுகின்றார்கள். அது இவர்களுடைய சாதனை அல்ல, அது தானாக வெளிப்பட்டது. இவர்கள் தாங்களாக மண்டதீவு படுகொலை என்று சொல்கின்றார்கள். அதை கூட இந்த அரசாங்கம் வெள்ளி நகையாடுகின்றது. அதுக்கு ஆதாரம் இல்லை, அதுக்கான முகாந்திரம் இல்லை என்று சொல்லி அந்த விடயங்களை மூடி மறைக்க பார்க்கிறார். அப்படி ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு, பொதுவான தகவலை வைத்துக் கொண்டு இவர்களாக ஒரு நடவடிக்கை எடுத்ததாக இல்லை. அந்த இடத்திலே கட்டுமான பணியை தொடங்குவதற்காக ஒரு அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது அங்கே ஒரு எண்புக்கூடு தென்பட்டதை அடுத்து தான் இன்று அது தானாக இந்த
சிந்துபாத் இந்தமையான அகழ்வு நடவடிக்கை என்பது இவ்வளவு தூரம் விசுவரமும் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதற்கான ஒரு ஒத்துழைப்பை இவர்கள் வழங்குகின்றார்களே தவிர அது வழங்கியே ஆக வேண்டும் என்ற நெருக்கடி. என்றால் அதை தடுத்தால் அவர்கள் அம்பலமாவார்கள். ஆகவே அவர்கள் போகிற போக்கிலே அதற்கான ஒரு வழி. அது கூட உங்களுக்கு தெரியும். நாங்கள் கடந்த 1 வருட காலப்பகுதியில எத்தனையோ நிகழ்ச்சிகளிலே நாங்கள் அந்த விடயங்களை தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தோம். திட்டமிட்ட வகையிலே எவ்வாறு இவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதாவது இந்த செம்மணி அகழ்வு நடவடிக்கைகளை அவ்வப்போது தொடர்ச்சியாக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்ற போது, ஒரு நாட்டு மக்களிடையே இல்லை அதை கடந்து சர்வதேச அளவிலே ஒரு கவனத்தை பெறுகின்ற போது, அதை திசை திருப்புவதற்கு அதை எவ்வாறு அந்த அகழ்வு நடவடிக்கையை தாமதப்படுத்துவது, இல்லை இடைநிறுத்தப்பட்ட அகழ்வு நடவடிக்கை மீள ஆரம்பிக்காமல் எவ்வாறு தாமதப்படுத்துவது என்பதிலே இவர்கள் மிக கரிசனையோடு செயல்பட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த செம்மணி சிந்துபாத் இந்தமையான அகழ்வு நடவடிக்கை ஒரு ஒரு தீவிரம் பெற்றுக் கொண்டு வருகின்ற போது வேறு திசை திருப்பு நடவடிக்கைகளும் இருக்கும். குறிப்பாக இந்த சங்கீத் அவர்களுடைய விவகாரம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதும் அப்போதும் இதைவிட மிக முக்கியமாக அந்த செம்மணி விவகாரம் என்பது அந்த தொடர்ச்சியாக கைக்குழந்தைகள் சிறுவர்களுடைய எண்பு தொகுதிகள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டு ஒரு ஒரு தொடர் ஒரு ஒரு அதிர்வலைகளை அது ஏற்படுத்தி இருந்தது. அப்படி இவர்கள் பல்வேறு வேறு வேறு விடயங்களிலே இங்கே பூதகரப்படுத்தி மக்களை திசை திருப்பி ஒட்டுமொத்த கவனத்தையும் செம்மணியிலிருந்து திசை திருப்புகின்ற நடவடிக்கைகளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மணி மீண்டும் அகலப்படுகின்ற போது நாடு முழுவதும் ஒரு சிறைச்சாலை கலவரங்கள் மீது ஒட்டுமொத்த கவனமும் குவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே திட்டமிட்டு செம்மணி விவகாரம் என்பது ஒரு இருட்டடிப்பு செய்யக்கூடிய இவர்கள் என்னதான் இருட்டடிப்பு செய்தாலும் செம்மணியிலே அகழ்வின் போது ஒரு பாரிய மனித புதகுழியாக அது உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இதை கடந்து இவர்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய விடயங்களை கூட இவர்கள் செய்ய முடியாது இருக்கிறார்கள். நீண்ட காலமாகவே இன்று மரபணு காப்பகம் தொடர்பாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. காணாமலாக்கப்பட்ட உறவுகள், புதைகுழியோடு நேரடியாக தொடர்பட்டவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகள். ஆகவே அவர்கள் இன்று இந்த இத்தனை 17 ஆண்டுகளிலே அவர்கள் 350 பேர் இன்று உயிரிழந்திருக்கின்றார்கள். தங்களுடைய உறவுகளை தேடி நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற 350க்கும் மேற்பட்ட உறவுகள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய நேரடியாக அதோடு சம்பந்தப்பட்ட உறவுகளுடைய உயிரிழப்பு என்பது அவர்களுடைய நீதிக்கான போராட்டத்தை வலுக்குறைப்பு செய்வதோடு அந்த உயிரோடு வாழ்கின்ற சாட்சியங்களை மௌனிக்க செய்கின்ற விடயம். அது மட்டுமல்ல, எதிர்காலத்திலே இவ்வாறான புதைகுழிகள் அது செம்மணியாக இருக்கட்டும், இல்லை வட்டுவாகலாக இருக்கட்டும், இல்லை இதற்கு பின்னர் இனி அடையாளம் காணப்பட போகின்ற எந்த புதைகுழியாக இருந்தாலும் அங்கே மீட்கப்படுகின்ற அந்த எண்பு தொகுதிகளோடு இந்த காணாமலாக்கப்பட்டவர்களோட தொடர்படுத்தி பார்ப்பதாக இருந்தால் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுடைய மரபணு என்பது நிச்சயமாக தேவை. இன்று அந்த மரபணுக்களை பெற்று ஒரு காப்பகத்தின் ஊடாக சர்வதேச மேற்பார்வையில் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இன்று வரை இந்த அரசாங்கம் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் உயிரோடு இருக்கின்ற சாட்சியங்கள் மௌனிப்பதை அவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை அவர்கள் மௌனமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. ஆகவே ஒரு அடிப்படையிலே இன்று பல சான்று பொருட்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த சான்று பொருட்களை அடிப்படையாக வைத்து கூட அந்த விசாரணைகளை ஆய்வுகளை துரிதப்படுத்தினால் இந்த செம்மணி சிந்துபாத் இந்து மயானம் எந்த காலப்பகுதிக்குரியது, அங்கே இருப்பவர்கள் எந்த சம்பவத்தோடு தொடர்பட்டவர்கள் என்பதை கூட மிக இலகுவாக முதற்கட்ட தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். அதை கூட இந்த அரசாங்கம் செய்யாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை விட சோமட்டன் ராஜபக்ச, லான்ஸ் கார்பரல் சோமட்டன் ராஜபக்ச ஏற்கனவே இந்த செம்மணி புதைகுழியோடு தொடர்புபட்ட இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த இராணுவ படைப்பிரிவில் இருந்த ஒருவர். அவர்தான் கண்கண்ட சாட்சியாக இருக்கக்கூடிய ஒருவர். அவரை இந்த இடத்திலே ஒரு சாட்சியமாக கொண்டு வருவதில் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக பின்னெடுத்து வருகின்றது. ஆகவே அரசாங்கம் வாய் வார்த்தையாக ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்காவாக இருக்கட்டும், இல்லை நீதியமைச்சர் ஹர்ஷ நாணயக்காரவாக இருக்கட்டும், இல்லை அவர்கள் வேறு அமைச்சர்களோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் வெறுமனே ஒரு வாய் வார்த்தையாக ஒரு சவடால்தனமான அறிக்கைகளைத்தான் விட்டு கொண்டிருக்கின்றார்களே தவிர ஒரு சாதாரணமாக இவர்கள் ஒரு எந்த விதமான சிரத்தையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக செய்யக்கூடிய எந்த ஒரு விடயத்தை கூட அவர்கள் செய்வதற்கு இந்த அரசாங்கம் முழு முயற்சி எடுக்கவோ இல்லை ஒத்துழைப்பு வழங்கவோ இல்லை அக்கறை காட்டவோ இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மிகவும் சுருக்கமாக ராமதரன், இந்த ஐநா உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் கத்தோலிக்க குருமார் போராட்டங்கள் நடத்தினார்கள். இது தொடர்ந்து இந்த செம்மணி தொடர்பாக வேறு ஏதாவது நடைபெற்றதா? உண்மையிலே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தூதுக்குழுவினர் பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, ஹொலந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய ராஜதந்திரிகள் உள்ளிட்ட 8 பேர், மொத்தம் 8 ராஜதந்திரிகள் இங்கே செம்மணி புதைகுழிக்கு வருகை தந்திருந்தார்கள். அதற்கு பின்னராக இந்த கத்தோலிக்க மதகுருமார் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அந்த போராட்டம் என்பது ஒரு கத்தோலிக்க சமூகத்தினரால் அதுக்கான நீதி கோரி மேற்கொள்ளப்பட்ட ஒரு காத்திரமான போராட்டம். ஆனால் நடவடிக்கை என்று வருகின்ற போது இந்த சர்வதேச நாங்கள் கூட ஐரோப்பிய ஒன்றியம் வந்து பார்வையிட்டு சென்றார்கள். அதற்கு பின்னர் நான் நினைக்கிறேன் இன்று கிட்டத்தட்ட 3 வாரங்கள் ஆகின்ற நிலைமையில் கூட
அது தொடர்பாக அவர்களுடைய எந்த விதமான ஒரு வெளிப்படையான அறிவிப்போ இல்லை அது தொடர்பாக தங்களுடைய நிலைப்பாடுகளோ எதுவுமே இன்றும் ஐரோப்பிய ஒன்றிய தரப்பிடமிருந்து இல்லை அது பார்வையிட்டு சென்ற ராஜேந்திரிய தரப்பிடமிருந்து எந்த ஒரு தகவல்களும் வெளிவரவில்லை. ஆகவே இப்ப உண்மையில் உங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் வந்தபோது கூட அவர் இலங்கையை விட்டு செல்வதற்கு முன்னரே அவர் இந்த செம்மணி புதைகுழி தொடர்பாக தன்னுடைய ஒரு அவதானிப்புகளை வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் வந்து சென்றதற்கு பிற்பாடு இன்று வரை அந்த செம்மணி புதைகுழி தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் எந்த ஒரு வடிவத்திலும் அறிய முடியாத ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது. இல்லை ஒரு தொடர் நடவடிக்கையாக இல்லை இந்த விடயத்திலே செம்மணி புதைகுழி விவகாரத்தில் அவர்களுடைய நேரடி அவதானிப்பின் ஊடாக இது ஒரு சர்வதேச மேற்பார்வை சர்வதேச தரத்தோடு இது ஆய்வு அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றோ இல்லை அங்கே அகழ்வு செய்யப்படுகின்ற அந்த 80 தொகுதிகள் ஒரு சர்வதேச தரத்தோடு பார்வையிட பாதுகாக்கப்பட வேண்டும் என்றோ இல்லை அந்த சான்று பொருட்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக அவர்களுடைய எந்த விதமான நிலைப்பாடுகளும் ஒரு மிக ஒரு கனத்த மௌனம் நிலவுகின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கத்தின் சார்பிலோ இல்லை சர்வதேச தரப்பினருடைய பக்கத்திலோ இந்த செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்திலே ஒரு பூச்சிய நிலையிலே அவர்களுடைய செயல்பாடு என்பது காணப்படுகின்றது. அகழ்வு நடவடிக்கை நடைபெறுகின்றது, 80 தொகுதிகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதை தவிர வேறு எந்த நடவடிக்கையும் அங்கு இல்லை என்பதுதான் உண்மை. நன்றி ராமதரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் 46வது நாள் இன்று முடிவுக்கு வந்திருக்கின்ற அந்த நிலைமையில் அங்குள்ள நிலவரங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.